வீட்டில் இருக்க 3 பொருள் வச்சு இந்த மாதிரி சூப்பராக ஒரு மைசூர் பாக் செய்யலாங்க. அதுக்கு தேவையான அளவு 2 கப்பில் நான் கடல மாவு எடுத்துருக்கேன். 2 கப் கடல மாவு வந்து மிதமான சூடில் வந்து இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தேவையான அளவு கொஞ்சமாக நெய் ஊற்றி மறுபடியும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது கரைச்சி எடுக்கிறதுக்கு தேவையான அளவு நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்திருக்கேன். அந்த ஆயிலில் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு எடுத்து இந்த மாதிரி நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட அடியில் மாவு இல்லாமல் நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். 2 கப்பு கடல மாவுக்கு 3 கப் சர்க்கரையும் 1/2 கப்பு தண்ணியில் ஊற்றி சர்க்கரை பாவு ரெடி பண்ணியிருக்கேன். அதில் ஒரு கம்பி அளவுக்கு வரும்போது மட்டும் நம்ம கரைச்சி வச்சிருந்த கடலை மாவு வந்து அந்த சக்கரை பாவில் கரைச்சி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து கிளறிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தேவையான அளவு நெய்யும் ஊற்றி இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம மைசூர் பாக்குக்கு எந்த அளவுக்கு நம்ம நெய் ஆட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா மைசூர் பாக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். மிக்ஸ் பண்ணி நல்லா கெட்டியானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தட்டிலையோ இல்லைன்னா ட்ரேலையோ கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு நம்ம ஊற்றிடலாம். கொஞ்சம் மிதமான சூடு இருக்கும் போது இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து கவுத்தி பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பரான மைசூர் பாக்கு ரெடி.